செப்டம்பர் 15, 2025 அன்று சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வக்ஃப் அமெண்ட்மெண்ட் 2025 ஆக்டை பற்றி ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை சேலஞ்ச் பண்ண வழக்கில் முக்கியமான சில ப்ரொவிஷன்ஸ்லாம் ஸ்டே பண்ணி அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய விளக்கம், அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஸியாக் அலி. இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 முக்கியமான ப்ரொவிஷன்ஸ்னால் இந்த செப்டம்பர் 2015 பாஸ் பண்ண ஆர்டரில் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த 5 இயர் ரூல் அப்படின்னு சொல்கிறது, அதாவது அப்புறம் கலெக்டரோட பவர், இதெல்லாம் தடை செஞ்சுருக்காங்க, ஸ்டே பண்ணியிருக்காங்க. 5 இயர் ரூல்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் முஸ்லீமாக 5 வருடம் இருந்தால் தான் வக்ஃப் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட ரூல்ஸு. அதை இப்போ வக்ஃப் சொத்து பற்றிய பிரச்சனைகளுக்கு கலெக்டர் அவர் விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய பவர், இதெல்லாம் இந்த ஸ்டே ஆர்டரில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கின் பின்னணி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி அந்த சுப்ரீம் கோர்ட்டில் பலவிதமான வழக்குகள் தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆர்டிகிள் 14, 15, 19, 21, 25, 26, 29, 30 அண்ட் 300A இது போன்ற ப்ரொவிஷன்ஸ்க்கெல்லாம் கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷனுக்கு எதிரான ஒரு சட்டம் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வாதம் முன்வைக்கப்பட்டது. முக்கியமாக பார்த்திங்கன்னா கீ இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா வக்ஃப் பை யூசர், அப்புறம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் வக்ஃப் கவுன்சிலில் யாரெல்லாம் இருக்கணும், அப்புறம் 5 இயர் இஸ்லாமிக் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இந்த வக்ஃப் கொடுக்க முடியும் அப்படின்ற சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த வழக்கில் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வழக்கினோட விசாரணை நடந்து இப்போதைக்கு செப்டம்பர் 15 சுப்ரீம் கோர்ட்டு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்து இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கில் முக்கியமாக சேலஞ்ச் பண்ணப்பட்ட சட்ட பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செக்ஷன் 3R. இந்த 3Rல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் 5 வருஷம் தொடர்ந்து இஸ்லாமிக் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவரால் வக்ஃப் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பிரிவு தான் அந்த செக்ஷன் 3R. அப்புறம் செக்ஷன் 3Cன்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க. இந்த செக்ஷன் 3C என்ன பண்ணுதுன்னா, கவர்மெண்ட் டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி வரும்போது பார்த்திங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம், கலெக்டருக்கு அதிகாரம் அவர் தான் அது வக்ஃப் சொத்தா கவர்மெண்ட் சொத்தான்ற டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் கொடுத்துருக்கு. அதையும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 3D பார்த்திங்கன்னா நல்லிஃபைங் வக்ஃப் ஆன் ப்ரொடெக்டட் மானுமெண்ட்ஸ். அந்த ஒரு மானுமெண்ட்ஸ், அதாவது பழங்கால சின்னங்களுக்கு எதிராக அதில் வக்ஃப் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு செக்ஷன் 3D சொல்லியிருக்காங்க. அப்புறம் செக்ஷன் 3E பார்த்திங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்களுடைய லேண்டை வக்ஃப் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்ட பிரிவு அதையும் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்புறம் செக்ஷன் 9, 14 அண்ட் 23 இது என்ன பண்ணுதுன்னா, முஸ்லீம் அல்லாதவர்களை கூட வக்ஃப் போர்டில் மெம்பராகவும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 பிரிவையும் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்புறம் செக்ஷன் 36 பார்த்திங்கன்னா, வக்ஃபு கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத வக்ஃபெலாம் செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொவிஷனையும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா செக்ஷன் 43 to 45 இது என்ன பண்ணிங்கன்னா டொனேஷன்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அப்புறம் லிமிட்டேஷன் ஆக்டை இது வரைக்கும் லிமிட்டேஷன் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் யார் அனுபவத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு அது அவங்க திருப்பி வக்ஃபோர்டு எப்போ போனால் கேஸ் போட்டு கிளைம் பண்ணலான்ற நிலைமை மாறி அவங்க வக்ஃபோர்டுக்கும் கேஸ் போடுறதுக்கு லிமிட்டேஷன் உருவாக்கிய அந்த பிரிவுகள். அப்புறம் அந்த வக்ஃபோர்டு வக்ஃப் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்காக்கு ப்ராப்பர்ட்டியை இல்லாமல் பண்ணதையும் இந்த வழக்கில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கை தொடுத்த பெட்டிஷனர்ஸ், அதாவது இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட்டை எதிர்த்த மனுதாரர்கள் என்னென்ன ஒரு டிஃபென்ஸை முன்னுக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
அவங்க வந்து இந்த சட்டம் வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன், கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. அது ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அப்புறம் கான்ஸ்டியூஷன் வயலேஷனாக இருக்குன்ற வாதத்தை முன்னுக்கு வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வக்ஃப் பை யூசர் அப்படின்ற ஒரு இதை அந்த வந்து அதை டிலீட் பண்ணுறது, அதை ரத்து செய்கிறது வந்து ஜுடிஷியல் ரெகக்னேஷனுக்கு எதிரானது. அதை இப்போ காலங்காலமாக அந்த இந்த வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடியே அது வந்து இருந்துக்கிட்டே வக்ஃபாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் செல்லாது. வக்ஃப் பை யூசர்ன்ற கான்செப்டையே ரத்து செய்கிற மாதிரி இருக்கிறது வந்து ஜுடிஷியல் ரெகக்னேஷனுக்கு எதிரானது அப்படின்ற வாதத்தை முன்னுக்கு வச்சாங்க. அப்புறம் வந்து 5 இயர்ஸ் ப்ராக்டிஸ், அதாவது வந்து ஒருத்தர் 5 வருஷம் தொடர்ந்து முஸ்லீமாக இருந்தால் தான் வக்ஃப் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து முஸ்லீம்களுக்கு மட்டுக்குமே இது மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு சட்டப்பிரிவு வந்து மற்ற ஜாதிக்கு கிறிஸ்டினுக்கோ கிறிஸ்டின்ஸுக்கோ இல்லை மற்ற இந்துக்களுக்கோ 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பண்ண முடியுன்ற மாதிரி இல்லாமல் இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு நிபந்தனை நிர்ணயிக்கிறது அன்கான்ஸ்டியூஷனல், அரசியல் சட்டத்திற்கு எதிரானதுன்ற வார்த்தையும் முன்னுக்கு வைக்கிறாங்க. அப்புறம் கலெக்டருக்கு பவர் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு எதிராக கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக ஒர்க் ப்ராப்பர்ட்டியான வரும்போது அந்த டிசைன் பண்ணுற அத்தாரிட்டி கலெக்டர் தான் அப்படின்ற மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டியே தனக்கு எதிரான வழக்கில் ஜட்ஜாக இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையோட உருவாக்குறாங்க. அதனால் அதுவும் செல்லாதுன்ற வார்த்தை முன்னுக்கு வைக்கிறாங்க. அப்புறம் வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பீப்புள் வந்து வக்ஃப் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு புதிய நிபந்தனை வந்து எந்த விதத்தில் நியாயமானது, அது வந்து டிஸ்கிரிமினேஷனான விஷயம் அப்படின்றத வார்த்தையும் முன்னுக்கு வைக்கிறாங்க. அப்புறம் வந்து வக்ஃபோர்டு கவுன்சிலில் போர்டில் வந்து மெம்பராக வந்து முஸ்லீம்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்ற இருக்கிற விஷயங்களை வந்து அப்புறம் வந்து அதையும் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஓரல் வக்ஃப், வாய்மொழியாக வக்ஃப் கிரியேட் பண்ணுறது செல்லாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த சட்டம் புதிய அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதும் ஒரு அரசியலமைப்புக்கு எதிரானது, வன்மையை கண்டிக்கக்கூடியது அப்படின்ற விஷயத்தையும் இந்த ஆர்கியூமெண்ட்டில் முன்னுக்கு வைக்கிறாங்க. இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து சப்போர்ட் பண்ணி, அதாவது வந்து அந்த கேஸுக்கு எதிராக என்ன மாதிரி கவர்மெண்ட்டை வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் லேண்டை வக்ஃபுன்ற நேமில் எடுப்பதை தடுக்கும். அதுக்கு அந்த விஷயமாக இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து வக்ஃபோர்டு கவுன்சில்ன்றது வந்து மதச்சார்பற்ற தான் இருக்கணும், அது ஒரு முஸ்லீம் மெம்பர் சார்ந்ததாக இருக்கக்கூடாது அப்படின்ற அதுக்காக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வாதத்தை முன்னுக்கு வச்சாங்க. அப்புறம் வந்து இந்த வக்ஃபோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டி மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வாதத்தையும் முன்னுக்கு வச்சாங்க. அப்புறம் இந்த ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்குது, வக்ஃப் ட்ரிபியூனல் இருக்குது, அவங்க கான்ஸ்டியூஷனல் ரைட்டை சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து இது அவங்களுக்கு வக்ஃப் ட்ரிபியூனல் மூலிமா எஃபெக்டிவ் ரெமிடிஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லை. வக்ஃப் ட்ரிபியூனல் லேண்டை வந்து கான்ஸ்டியூஷன் உரிமைகளை பாதுகாக்கிற விஷயமாக பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஒரு சட்டம் எந்த விதத்திலும் யாருக்கும் பாதிக்கக்கூடியது அல்ல அப்படின்ற மாதிரி வாதத்தை முன்னுக்கு வச்சாங்க. இந்த வழக்கில் கோர்ட் வந்து என்ன மாதிரி அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷனலாக வந்து வேலிடாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு ப்ரிசம்ஷன் நாங்கள் எடுப்போம். அது வந்து ஒரு இயற்றப்பட்ட சட்டத்தை வந்து அன்கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் அது பிரிமா ஃபேஸியாக அன்கான்ஸ்டிடியூஷனாக இருக்கணும், அது ஒரு எதேச்ச அதிகாரமாக இருக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்படி நேரடியாக பிரிமா ஃபேஸிக்காக அன்கான்ஸ்டிடியூஷனாகவும் ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணக்கூடியதாகவும் ஆர்பிட்ரியாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் ஸ்டே கொடுக்க முடியும். அதனால் நாங்கள் ஒவ்வொரு ப்ரொவிஷனையும் கன்சிடர் பண்ணி பெட்டிஷனருக்கு வந்து கேட்டபடி அவங்களுக்கு ஸ்ட்ராங் கேஸ் இருக்கா இல்லையா என்றதை அனலைஸ் பண்ணி தான் எந்த ஒரு தீர்மானம் எடுக்க முடியும் அப்படின்ற அப்சர்வேஷனை அந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி இன்ட்ரீம் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 வருஷம் இஸ்லாமிக் ப்ராக்டிஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த வந்து இதை கொடுக்க முடியும், அதாவது நம்ம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற இருக்கிற பிரிவை வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா கலெக்டருக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து கவர்மெண்ட்டுக்கும்
வக்ஃப் போர்டுக்கும் இல்லை பிரச்சனைன்னு வரும்போது கலெக்டர் தான் அது நீதிபதியாக இருந்து டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன். அதாவது ஒரு வாதியே தானே ஜட்ஜாகவும் தானாக பார்ட்டியாகவும் இருக்கிற மாதிரி இந்த சட்டம் இருக்கிறதுன்றதுனால அந்த ப்ரொவிஷனுக்கும் ஸ்டே கொடுத்துட்டாங்க. அப்புறம் வக்ஃப் போர்டு மெம்பர்ஸ் வக்ஃப் போர்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கவுன்சிலில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது, ஸ்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் சட்டத்தில் செல்லுபடியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இந்த இன்ட்ரீம் ஆர்டரில் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பில் ஒரு முக்கியத்துவம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் கம்யூனிட்டி பயந்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்குற மாதிரி ஒரு சில ரிலீஃபை கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷனை பண்ணுறதுக்கும் ரிலீஜியஸ் ஃப்ரீடத்தை பண்ணுறதுக்கும் பேலன்சிங் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தையும் அந்த இன்ட்ரீம் ஆர்டரில் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இது இட்ஸ் ஒன்லி அன் இன்ட்ரீம் ஆர்டர். இது ஃபைனல் வெர்டிக்ட் கிடையாது. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் திருத்தம், அதாவது வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் செல்லுமா செல்லாதான்றதை இருதரப்பு வாதங்களையும் விளக்கமான வாதுரைகளை கேட்டு 2 பேரோட டீட்டெயில் ஆர்குமெண்ட்டை கேட்டு டீட்டெயிலாக எல்லாம் கனலைஸ் பண்ணி தான் தீர்வு கொடுக்க முடியுன்ற நிலை இருக்கும் பட்சத்தில் இப்போது இன்ட்ரீம் ஆர்டர் ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஃபாக, அதாவது இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த இன்ட்ரீம் ஆர்டரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரீம் ஆர்டரை வச்சுக்கிட்டு மட்டுமே இந்த வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் செல்லாதுன்ற எந்த முடிவுக்கும் வர முடியாது. இந்த ஃபைனல் ஆர்டர் என்ன சொல்கிறாங்களோன்றதை பார்த்து தான் அந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் எல்லாமே செல்லாதா, இல்லை இது குறிப்பிட்ட ப்ரொவிஷன் எந்தெந்த ப்ரொவிஷன்லாம் செல்லாது அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்களான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதனால் இது ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் தானே தவிர ஒரு ஃபைனல் ஆர்டர் கிடையாது. ஃபைனல் ஆர்டரில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இறுதியாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னிங்கன்னா, அந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு சீரியஸான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் விஷயமாக இருக்கிறதுனால அதை அந்த கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டின்ஸை ஒரு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் முடிவு போட முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் கான்ட்ரவர்ஷியல் ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு கம்யூனிட்டி ரைட்ஸுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அரசாங்கத்துக்கு பவருக்கும் பேலன்ஸாக என்ன செய்ய முடியுமோ அதை தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனிஹவ் என்னதாக இருந்தாலும் இது ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் தான். ஏற்கனவே சொன்னபடி இது ஃபைனல் ஆர்டரில் என்ன சொல்ல போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு வக்ஃப் லா செல்லுன்னு சொல்ல போகிறாங்களா, இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் செல்லாதுன்னு சொல்ல போகிறாங்களான்றதை டீட்டெயில்டு ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற முடிவு வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம். இது நெக்ஸ்ட்டு ஹியரிங் வரக்கூடிய விஷயங்களில் ஃபுல் கேஸை விசாரணை பண்ணி டீட்டெயில்டான ஆர்டர், ஃபைனல் ஆர்டருக்கு சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ரசியாக் லா டியூப் அண்ட் ரசியாக் சட்டம் அறிவோம் 2 சேனல்ஸ் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான வீடியோக்கள் இருக்குது, ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது. உங்கள் எந்த சந்தேகமாக இருந்தால் சட்டம் சம்மந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம சேனல் நேமை கிளிக் பண்ணிவிட்டு கன்சர்ன் சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே உள்ள சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்து உங்களுடைய சந்தேகங்களையும் தீர்த்து கொள்ளலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஏதாவது சந்தேகமோ ஒரு சட்ட ஆலோசனையோ தேவைப்பட்டால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளை என்னால் முடிந்த சட்ட ஆலோசனை வழங்குகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நமக்கு தெரிந்து கொள்ளணும்னா இந்த நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் உள்ள ஐக்கான், அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுடைய போடும்போதும் உங்களுக்கு அதுக்குண்டான அறிவிப்பும் உங்களுக்கு இந்த யூடியூப்லேருந்து தெரியப்படுத்துவாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அடுத்த நல்ல டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ரசியாக் அலி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ரசியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும் ரசியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரசியாக் சட்டம் அறிவோம் அல்லது ரசியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சட்ட சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும்.
அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ